அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்டைல் பாவ் பஜ்ஜி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் 3மே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் சேர்த்துருக்குறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிருக்கும். இப்போ மத்து வச்சு நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். அடித்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் பிரித்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் கீ சேர்த்துட்டு பன்னு ரெண்டாக கட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சூப்பரான பாவ் பஜ்ஜி ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டிலே செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.